இந்த வேத பாடத்தை கர்த்தர் நடத்தும்படியாக தகப்பனே இந்த மாலை வேளையில் இந்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அந்த அபிஷேகத்தின் மேன்மை எங்களை ஒரு மன ஆவியில் எங்களை ஒருவருக்குள்ளும் ஒரு மனப்பாட்டின் ஆவியை தந்து இந்த சமூகத்தில் அமர்ந்திருக்க கிருபை செய்தீங்களே. அன்றைக்கு பெந்தகோஸ்தே நாட்களில் பிரித்தெடுக்கப்பட்ட நாவு, த செப்பரேட்டட் டங், ஆண்டவரே ஒவ்வொருவர் மேல் அமர்ந்து, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அவர்கள் மேல் அமர்ந்திருந்து நீர் பேச வேண்டியதை பேசினீர். அதே போல் இன்றைக்கு எங்கள் மேலே நீர் அமரும்படியாக சபையில் அமர்ந்திருந்து ஆண்டவரே நீர் எங்களை விசேஷமாய் வேறு பிரித்து ஒரு வேறு பிரித்தலின் அபிஷேகத்திலே வார்த்தை மூலமாய் நடத்த செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் பிதாவே, ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அப்படியாக நம்ம ஆவிக்குரிய மனிதனுடைய பிரிவுகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். டிவிஷன் ஆஃப் அவர் ஸ்பிரிட், டிவிஷன் ஆஃப் அவர் ஸ்பிரிட், எஸ், டிவிஷன் ஆஃப் அவர் ஸ்பிரிச்சுவல் மேன், அவர் ஸ்பிரிட் மேன், டிவிஷன் ஆஃப் அவர் ஸ்பிரிட் மேன். ஆவிக்குரிய நம்முடைய மனிதன், ஆவிக்குரிய மனிதனுடைய பிரிவுகள். ஆமென், எஸ், ஆவிக்குரிய மனிதன், ஆவிக்குரிய மனிதனுக்குள்ள பிரிவு. ஆமென். நாட் காமன் ஸ்பிரிட் மேன், காமன் ஸ்பிரிட் இல்லை. மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, அது ஆவி சர்வ வல்லவரின் சுவாசம் அவனை உணவுள்ளதாய் மாற்றுன்னு நம்ம பார்த்தோம் கடந்த நாளில், இல்லையா? ஆமென், எஸ். அது யோபு 32:8 நாம் பார்த்தோம். மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவரின் சுவாசம் அவனை உணர்வுள்ளதாய் மாற்றும் அப்படின்னு. அதுபோல் யோபு 32:18 கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபு 32, வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது. அப்போ இந்த வசனத்தை கேட்டவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்னு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். வார்த்தையை கேட்குறவங்க, வார்த்தையில் என்ன இருக்குது? அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது, ஜீவன் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. ஆவி மீன்ஸ் த breath of God. Yes, the God, the power of God. Yes, அவருடைய வார்த்தை. The breath of God means the word. Amen. Yes, the spirit of God. Hallelujah. பரிசுத்த தேவன், அந்த பரிசுத்த தேவன் நம்முடைய ஆவியோடு கூட இணையும் பொழுது, amen, there is changes. Amen. வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது, என்னை நெருக்குகிறது. என்னை அது நெருக்கி, நீ செய்கிறது தப்பு, நீ செய்கிறது தவறு, நீ மனம் திரும்பி அப்போஸ்தலர் 2:38 சொல்லுதில்ல, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கேண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எஸ், அது உன்னை நெருக்கி ஏவ 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 இன்னும் உனக்குள்ள ஐ நீட் மோர் லார்ட். ஆமென். எனக்கு இன்னும் வேணும், இன்னும் உங்கள் வல்லமை வேணும், இந்த பரிசுத்த வல்லமை எனக்கு வேணும், இந்த பரிசுத்த அபிஷேகம் எனக்குள்ள வேணும், உங்கள் அறிகிற அறிவு என்னை நிரப்பணும், உலகத்தின் அனித்தியங்கள் என்னை விட்டு நீங்கி எனக்குள்ள உன்னதத்தின் ஒரு வெளிப்பாடு, பரலோகத்தினுடைய வெளிப்பாடு, த டிவைன் ப்ரெசன்ஸ், த டிவைன் சீக்கிங், இது எனக்குள்ள அனுதினமும் வரணும். இதனுடைய விளைவாகத்தான் நம்முடைய ஆவி அவரை கருத்தா தேடுது நம்முடைய ஆவி. தட்ஸ் த ஸ்பிரிட் மேன். எஸ், அது ஆவிக்குரிய மனிதனுடைய பிரிவுகள். இதைத்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த நாளில் நாம் பார்த்தது என்ன பார்த்தோம்? இன்ட்யூஷன், ஆவியின் உணர்வு. அதில் தான் நான் இப்போ சொன்ன யோபு 32:8, யோபு 32:18, இந்த உள் உணர்வு என்னை உணர்த்துகிறது. ஆமென். எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன். தீஸ் ஆர் த இன்ட்யூஷன்ஸ். ஆமென். உள் உணர்வு. நம்ம தவறு செஞ்சிட்டோம், ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஒரு தேவனை விட்டு தூரமாக போயிட்டோம், இல்லை நம்முடைய மனசாட்சிக்கு விரோதமாக. ஏன்னா அந்த ஆவிக்குள்ள 3 டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். அது என்னதெல்லாம்? உள் உணர்வு, இன்ட்யூஷன்ஸ், இன்னொன்று ஃபெலோஷிப், இன்னொன்று கான்சியன்ஸ், மனசாட்சி. இந்த மனசாட்சி 3ம் நம்முடைய ஸ்பிரிட்டில் இருக்குது. 3 இருக்குது, நிறையா இருக்குது. இந்த 3ஐயும் நான் சொல்கிறேன். இந்த 3 ரொம்ப முக்கியம். இந்த 3 தான் ஒரு மனுஷனை, நான் செய்தது தவறு, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அப்போது அது சீக்கிங், அது ஒரு தேடுதல், அது நாமே ஒரு அது சும்மா சாதாரணம் கிடையாது. அதுதான் ஆமென் மனம் திரும்புதலுக்குரிய ஒரு ஸ்டேஜ். உங்களை நீங்கள் மனம் திரும்பிக்கிறதுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்குற ஒரு ஸ்டேஜ், அது தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியம். இதுதான் ரொம்ப ரொம்ப பிரியம். ஆமாம், உங்கள் ஆவியின் உள் உணர்வில் நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கிறது, நீங்கள் யார், நீங்கள் எங்கே நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் இந்த உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏசாயா பாருங்கள், ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். ஏசாயா அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன்.
அவனுக்குள்ள கர்த்தர் இந்த ஆவியை ஆப்ரேட் பண்ணுற வரையிலும் அவனுடைய இன்ட்யூஷன் வேலை செய்யலை, அவனுடைய உள்ளுணர்வு வேலை செய்யலை. நம்மளும் அப்படி தான். ஒரு காலத்தில் பாவத்தில் இருந்தோம், ஒரு காலத்தில் உலகத்துக்குள்ளே இருந்தோம், ஒரு காலத்தில் சிற்றின்பங்களுக்குள்ளே ஜீவித்தோம், அதெல்லாம் விரும்பி விரும்பி செஞ்சோம். ஆனால் நமக்கு அது பாவம்னு தெரியலை. ஆமென், ஹல்லேலூயா. அது பாவம்னு தெரியலை. ஒரு வீக்கெண்டு வந்துட்டாலே நம்மளை கையிலே பிடிக்க முடியாது. அடுத்த நாள் வரைக்கும் அது எப்படி தான் போகணுன்னே தெரியாது. ஏன்னா இன்பத்தை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது. எவ்வளோ நாளைக்கு இதை அனுபவிக்க போகிறேன்? மண்ணு திங்கிறது மனுஷன் திருட்டு போகிறான், இப்படி பல டைலாக்லாம் சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆமென். எஸ், நோ இன்ட்யூஷன், நோ ஸ்பிரிட் இன்ட்யூஷன், நோ அந்த ஆவிக்குரிய உள் உணர்வு இல்லை. ஆனால் என்றைக்கு இந்த உள் உணர்வை கர்த்தர் நமக்கு தருகிறாரோ அப்போ எல்லாருக்கும் தான் தருகிறார். எல்லாருக்கும் இந்த மனசாட்சி வேலை செய்யுது, எல்லாருக்கும் மனசாட்சி வேலை செய்யுது. ஆனால் அது ஆர்டராக வரணும்னு தேவன் விரும்புகிறார். எடுத்த உடனே நிறைய பேருக்கு சுருக்குன்னு கொத்தும், எது தப்பு இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆர்டராக வரணும்னா இன்ட்யூஷன், இந்த உள் உணர்வு. அடுத்தது என்னது? ஃபெலோஷிப். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபெலோஷிப், இந்த அந்த ஐக்கியத்துக்குள்ளே நீங்கள் வரணும். ஐக்கியத்துக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் அதை சொல்லிவிட்டு அப்புறம் ஐக்கியத்துக்குள்ளே வரேன். போன வாரத்தினுடைய மிச்சத்தை கொஞ்சம் சொல்லிடுறேன். அந்த இன்ட்யூஷனுடைய இதில் என்னன்னா, இப்போ ஏசியா பாருங்க, வாசிங்க. ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. ஓகே, இதுதான் ஒரு புதுசா நீங்க ஒருத்தங்கிற சபைக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னா, இது இந்த நான் சொன்ன இந்த ஸ்பிரிட் 3 செக்ஷனுக்கும் முன்னால நடக்கிற ஒரு அனுபவம். திஸ் இஸ் கால்ட் த ரெவலேஷன், கர்த்தருடைய வெளிப்பாடு. காமன் வெளிப்பாடு, த ரெவலேஷன். இந்த 3 இந்த 1லிருந்து 4 வசனங்கள் வர வச்சிங்களா, இது 4ம் வெளிப்பாடு. எப்படின்னா, ஸ்தோத்திரம், he saw the Lord. ஆமென். அவன் தேவனை பார்க்கிறான். ஸ்தோத்திரம், தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒரு சபைக்கு வரீங்க, அந்த பிரசன்ஸ், த காட்ஸ் பிரசன்ஸ் உங்களை அசைக்கிறது. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் ஆமென் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினாலே நிறைந்தது. and the house was filled with smoke means the presence, the God's presence. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஸ்மோக், எஸ், the smoke, the புகையினாலே நிரம்புகிறது. the Holy Spirit smoke, the பரிசுத்தாவினுடைய அந்த வல்லமை, அந்த ஸ்மோக். அவன் நம்மளா புகையை போட்டு விட்டுட்டு பண்றது இல்லை. the real smoke, the real cloud, I mean the presence, the real cloud, the cloud presence. I mean ஆசாரிப்பு கூடாரத்தை மேகம் மூடினது. the cloud, I mean the tabernacle, the cloud covered. I mean the presence, they are under presence. நம்ம இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு, சபையில் அடைக்கலமாக வருகிற உங்களை ஒவ்வொரு முறையும் காட்ஸ் பிரசன்ஸ் நிரப்பும். ஒவ்வொரு முறையும் நிரப்பாமல் நீங்கள் போகவே முடியாது. சபைக்குள்ளே வெளியில் போகும்போது நீங்கள் ஒரு பிரசன்ஸோடு தான் போகிறீங்க. வரும்போது எவ்வளோ பெரிய திக்கில் வரலாம், எவ்வளோ பெரிய ஹார்டில் வரலாம், எவ்வளோ பெரிய ரஃப்பில் வரலாம். ஆனால் தேவ சமூகத்தில் நீங்கள் அமரும் பொழுது இந்த பிரசன்ஸ், த காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் த ரெவலேஷன். தேவன் தன்னை எப்படியா வெளிப்படுத்துகிறார். பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை, பலிபீடத்திலிருந்து வருகிற ஸ்மோக் பிரசன்ஸ், பலிபீடத்திலிருந்து வருகிற ஆராதனை பாடல்கள் உங்களை என்ன செய்கிறது? அப்படியே நிரப்புகிறது. இதுக்கு பிறகுதான் அந்த ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் ஸ்டார்ட் ஆகுது. அது நீங்க இப்ப 5ஆம் வசனத்திலிருந்து 7 வசனங்கள் வரை வாசிங்க. அப்பொழுது நான் பார்த்தீங்களா, the intuition start. எஸ், அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் சுத்த உதடுகளுள்ள மனுஷன். This is one of the repentance, the sign of repentance. எஸ், இது வேணும். இது முதல் 4 வசனங்கள் இன்னைக்கு எல்லா சபைகளையும் வெளிப்படுகிறது, உலகம் முழுவதும் வெளிப்படுகிறது, பூமி முழுவதும் அவருடைய காருண்யத்தினாலே நிறைந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கூப்பிடுகளுடைய சத்தத்தாலே வாசல்கள் நிலைகள் அசைகிறது.
The places were shaken. ஆமென். சபைகள் அசைவு உண்டாகிறது, பலத்த வல்லமை உண்டாகிறது. ஆமென். ஆனா இந்த 5ஆம் வசனத்திலிருந்து 7 வசனங்கள் வரைக்கும் பாருங்க. This is the intuition, உள் உணர்வு, ஸ்பிரிட். நம்ம ஸ்பிரிட்ல தேவன் அடுத்தது என்ன செய்கிறார்? அந்த உள் உணர்வு இன்ட்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுகிறார். எஸ், இது உங்களுக்கு முன்பாக அனுப்பி பார்க்கிறார். எஸ், அந்த பிரசன்ஸ், அந்த பவர் உங்களை தொடும்படியாக கர்த்தர் செய்கிறார். எஸ், இது எதுவுமே நடக்காம கல்லூரி மங்கமாக இருக்கிறவனு இருக்கிறான். ஒண்ணுமே தெரியாத மாதிரி, ஒண்ணுமே இல்லாத மாதிரி, எனக்கு ஒண்ணுமே இல்லையே, எனக்கு ஒண்ணுமே இருக்கு. அது என்ன தெரியுமா அர்த்தம்? நீ உன்னை வருந்தி கட்டாயப்படுத்தி நீ கதவை அடைத்து கொள்ளுகிறாய். ஷட். ஆமென். இதற்கு நான் கதவை திறக்க மாட்டேன். உன் உள் உணர்வை அடைத்து கொள்வது. புரியுதா உங்களுக்கு? இது சபையில் உள்ளவங்க செய்ய மாட்டாங்க. எஸ், நான் சொல்றேன், இதை விரும்பாதவங்க, இந்த இன்ட்யூஷன் உள் உணர்வை விரும்பாதவர்கள், இது ப்ராப்பராக வரணும்னு நினைக்கிறவங்க, மாறணும்னு நினைக்கிறவங்க, உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறேன், அந்த காரணத்தினாலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். ஞானத்தை அருளும் ஆவி, உணர்வை அருளும் ஆவி, ஆலோசனை அருளும் ஆவி. These are the intuition spirits. Intuition, உள் உணர்வை உங்களுக்குள்ளே தந்து உங்களை அசைக்கும், உங்களை ஷேக் பண்ணும். எஸ், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சைன். இந்த ஃபர்ஸ்ட் சைனில் நீங்கள் சரியாக வந்துட்டீங்கன்னா அடுத்து 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 உங்களை அருமையாக கர்த்தர் கொண்டு போவார். எந்த குழப்பமே இருக்காது, எந்த குழப்பமே. இந்த ஃபர்ஸ்ட் சைன் தான் முக்கியம். அதுதான் நான் திரும்பி இன்னைக்கும் அதில் வரேன். அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த ஜனங்கள், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாக இருக்கிறவன். Hallelujah. Yes. Amen. Then I said, "Oh is me, for I am ruined, because I am a man of ceremonially." Amen. Hallelujah. Unclean lips, and live among a people of unclean lips, for my eyes have seen the King, the Lord of hosts. Amen. Hallelujah. Amen. இந்த இன்ட்யூஷன்ல இதான் அந்த உள் உணர்வு ஸ்டார்ட். அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த ஜனங்களுக்கு மத்தியில வாசம். என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அப்படி இருக்காங்களே, என் சூழ்நிலை அப்படி இருக்கு, என்னோட சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படி இருக்கு, என்னை சுத்தி இருக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்களே, நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன் தான், எல்லாம் சரிதான், என்னால முடியலையே. ஹல்லேலூயா. க்ளோரி. சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து. பாத்தீங்களா? இந்த இன்ட்யூஷன்ல தான் ரொம்ப, இந்த இன்ட்யூஷன்ல நீங்க மாறியே ஆவீங்க, உள் உணர்வுல நீங்க மாறியே ஆவீங்க. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். டிவிஷன் ஆஃப் அவர் ஸ்பிரிட் மேன்ல அது மாற்றம் வந்திருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க பேப்டைஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு காரியம். இதெல்லாம் இல்லாம நிறைய பேரை கூட்டு வந்து சபையில முழுக்கி ஞானஸ்தானம் கொடுத்துறது. உடனே வாங்க ரசிக்கப்படணுமா, ஞானஸ்தானம் எடுத்துருங்க, எல்லாம் சரியாயிரும். ஞானஸ்தானம் எடுத்தா பரலோகம் போயிடலாம். ஞானஸ்தானம் எடுத்துருங்க, எல்லாம் மாறிடும், ரசிக்கப்பட்டுருங்க எப்படியாவது. நோ 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 நோ. எல்லாரும் நினைச்சாலும் ரசிக்கப்பட முடியாது. கிருபை, கரங்களை வைத்து கர்த்தர்களை சொல்லுங்க, கிருபை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள். ஆமென். எஸ் எஸ், சும்மா இல்லை, சும்மாலாம் ரட்சிப்பு சாதாரணம் கிடையாது. உங்களுக்கு எனக்கு கிடைச்ச ரட்சிப்புலாம் சாதாரணம் கிடையாது. இந்த ப்ராசஸில் வந்தால் தான், இந்த ப்ராசஸில் வரணும். தேவன் எல்லாருக்கும் போல தன்னுக்கும் நமக்கும் வெளிப்படுத்துகிறார், சபைகளுக்கும் வெளிப்படுத்துகிறார். அதை அறிந்து கொண்டவன் யார்? சர்வ வல்லவரின் சுவாசம் என்னை உணர்வுள்ளதாய் மாற்றுகிறது, என்னை உணர்வுள்ளதாய் மாற்றுகிறது. அண்டர்ஸ்டாண்ட், நான் செய்கிறது தப்பு, இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, பண்ணிட்டேன், இதிலிருந்து நான் மனம் மாறணும், இப்படி போனால் நான் பரலோகம் போக முடியாது. இதெல்லாம் அந்த இன்ட்யூஷனுக்குள்ளே வரும், அந்த பிராக்கெட்டுக்குள்ளே வரும். இது எப்போ பாஸ்டர்? நம்ம சபைக்கு வரும்போது தானே. நீ மறிக்கிற வரையிலும் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸை மாத்திரம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் போல நீ கர்த்தருடைய வீட்டில் நீடித்திருக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் எப்படி உனக்குள்ளே இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் டாப் டு பாட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கோ இல்லையா? மேலேருந்து கீழே, கீழே இருந்து மேலே அந்த சர்க்குலேஷன் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கோ.
அதே போல தான் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களும் போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். சும்மா இல்லை, அது எங்கேயும் நிற்காது, அது ரன்னிங்லேயே இருக்கும், ப்ராசஸ்லேயே இருக்கும். ஆமென். அப்பொழுது ஒரு பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை என்னிடத்திலே பறந்து வந்து எடுத்து என்னிடத்திலே பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. உன் பாவம் நிவர்த்தியானது. நல்லா கவனிக்கணும். இப்ப பாருங்க, அதனால் என் வாயை தொட்டு இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. அப்போ இந்த இன்ட்யூஷன்ல, உள் உணர்வுல உங்களுக்கு அதுக்கு என்ன சொல்றதுன்னா ஈசா ஹிம்செல்ஃப் அப்படின்னா நீங்க உங்களையே நீங்க நிதானிச்சு அறிஞ்சிட்டீங்க. இதுக்கு பிறகு உங்க மனசாட்சிக்கு அதான் சொல்றாங்கல்ல, என் மனசாட்சிக்கு எது சரிப்படுதோ அதை தான் ஏன் பண்ணுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் மனசாட்சிக்கு எது படுதோ அதை தான் பண்ணுவேன். கரெக்ட். ஆனால் அது தேர்ட் ப்ராசஸில், அது தேர்டாக வரணும். மூணாவது அது மனசாட்சி வரணும். எடுத்த உடனே மனசாட்சி வேலை செய்யுதுன்னா தட்ஸ் எமோஷன், உணர்ச்சி வசப்படுது. உங்களால் ஒழுங்காக இருக்கவே முடியாது. ஏமே நான்லாம் அப்படி தான். ஒரு நியூ இயர் பாவத்தில் இருக்கும்போது ஒரு நியூ இயரில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து மனசாட்சி ரொம்ப உறுத்துதுப்பா, இப்படியே போனால் நம்மளாம் தேர மாட்டோம், நமக்கு வேலை கிடைக்காது, எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான். சும்மா வாலிப வயசில் அப்படி தான் பேசுவோம். எவனும் பொண்ணு மதிக்க மாட்டான், சீண்ட மாட்டான். இன்னையிலிருந்து எல்லாரும் கை வைங்க, ப்ராமிஸ் பண்ணுவோம். ஒரு வாரம் கூட நீடிக்காது. இது ஒன்லி எமோஷன்ஸ், மனசாட்சி மாத்திரத்துக்கு இடம் கொடுக்கறது. இது இந்த சபையில் ரசிக்கப்பட்ட பிறகு கூட நிறைய பேருக்குள்ளே இருக்கும். எமோஷன்ஸுக்குள்ளே நீ போகாத, மனசாட்சிக்குள்ளே அது தட்ஸ் எமோஷன்ஸ். அது உணர்ச்சி வசப்பட்டு பண்ணுறது. உணர்ச்சி வசப்பட்டு ஆவியில் நிரம்புறதுல கூட நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டு பண்ணுறது. அது அல்ல, மனசாட்சி. அவர்கள் அமேன் மனசாட்சியில் என்ன செய்யப்பட்டார்கள்? அமேன். எஸ், தாவீது சவுலுடைய சால்வை தொங்கலை அறுக்கும்போது அவனுடைய மனசாட்சி அடித்து கொண்டிருந்தது. சும்மா அடிக்கல. இந்த இன்ட்யூஷன், இந்த ஃபெலோஷிப், இதெல்லாம் அவனை நெருக்கி ஏவுறதுனால தான் மனசாட்சி அடிச்சுது. இல்லாட்டி அங்கேயே ஒரே போட்டிருப்பான். என் பகைஞனை கண்டுபிடித்த நீ தானே எனக்கு பகைங்க, அங்கே அவனை காலி பண்ணியிருப்பான் இல்லையா தாவீது. அது இல்லை, மனசாட்சியை அடித்தது. ஏன்னா கர்த்தர் ஒப்பு கொடுத்துருக்காரு, சத்ருவே நீ இஷ்டத்துக்கு செய், நீ என்ன செஞ்சாலும் ஓகே. காட்ஸ் அதை அவனுக்கு அலோவ் பண்ணியிருக்காரு. எஸ், சவுலே சொல்கிறான், இன்றைய தினம் கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்தும் என் ஆத்மாவை நீ சமாதானத்தோடு போக விட்டுருக்கிற. தாவீதே நீ நல்லா இருப்ப, சோத்திரம். அவனை வாழ்த்தி ஆசீர்வதிச்சு அனுப்புகிறான். ஆமென், ஹல்லேலூயா. இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ இசா ஹிம்செல்ஃப், இதில் ஏசியா தன்னை அறிந்து கொள்ளுகிறான். இப்படி இருந்தேன், கர்த்தரை வெளிப்படுத்தினார், என் நிலைமையை உணர்த்தினார், மாத்திரமல்ல என்னை தொட்டார். ஆமென். ஆராதனை வேளையில், அபிஷேக வேளையில், துதி வேளையில் நீங்கள் இதை கொண்டு வரணும், இந்த இன்ட்யூஷனை கொண்டு வரணும். இட் டச் மீ. எஸ், என்னை தொட்டார், வல்லமை என் மேலே இறங்கி இருக்கிறது, என் மேலே இறங்கினச்சு, என் மேலே கரங்களே அவருடைய கரை என் மேலே பலமாக இறங்கினது. எஸ் ஆண்டவரே, இதை நான் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். எஸ், அந்த நேரத்தில் நீங்கள் அதை எப்போ 8ஆம் வசனத்தை வாசி. ஏசியா 6:8. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். பாருங்க, இப்போ யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான். இப்ப பாருங்க, இங்க இருந்து தான் வேதம் சொல்லுகிறது ஃபெலோஷிப் ஸ்டார்ட் ஆகும். இதான் 2வது சப்ஜெக்ட், 2வது காரியம், ஃபெலோஷிப். இப்போ கர்த்தருடைய ஆவி எதை விரும்புகிறது? ஃபெலோஷிப். ஆமென். என் ஆவியை யார் மேலே வைக்கலாம், யாருக்குள்ளே வைக்கலாம், யாருக்குள்ளே வைத்து அனுப்பலாம், யாருக்குள்ளே வைத்து அனுப்பலாம். புரியுதா உங்களுக்கு? யாருக்குள்ளே வைத்து அனுப்பலாம். இவன் இதுக்கு பாத்திரமாக இருக்கான். இப்படி தான் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளுகிறார். இதில் தான் ஃபெலோஷிப். முதல்ல என்ன பார்த்தோம்? உள் உணர்வு, இன்ட்யூஷன்.
இந்த இன்ட்யூஷனில் நீங்கள் சரியாக இருக்கிற வரைக்கும் 8ஆம் வசனம் பாருங்க. 8ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அல்லேலூயா. திஸ் இஸ் ஃபெலோஷிப். கர்த்தருடைய ஆவியும் நம்ம ஆவியும் ஒன்று சேருது. புரிஞ்சுக்கிட்டவங்க கரங்களை. ரொம்ப ஒரு ஆழமான காரியம். நினைக்கும் போதே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கணும். ஃபெலோஷிப்பில் தேவன் அவ்வளவு தூரம் பாருங்கள். உடனே நீ பைபிள் காலேஜுக்கு போ, நீ 40 நாள் மோசே மாதிரி நீ சமூகத்தில் வந்து நில்லு, ஃபாஸ்டிங் இருந்து உன்னை நான் நல்லா செக் பண்ணட்டும். நீலாம் மாறக்கூடியவன், நீலாம் தேற மாட்டேன், நீலாம் உன்னை நம்பிலாம் நான் இறங்க மாட்டேன். நோ நோ நோ. த ஸ்பிரிட் ஆள் உள் உணர்வு சும்மா இல்லைங்க. உங்கள் நேச்சர், உங்கள் ரியல், உங்கள் சரீரத்தை பார்த்து, உங்கள் வெளி அசைவை பார்த்துலாம் கர்த்தர் ஏமாந்து போகிறவர் அல்ல. உங்கள் கண்ணீரை பார்த்து கர்த்தர் ஏமாந்து போகிறவர் அல்ல. that all outward, வெளியரங்கம். அதனால தான் இன்றைக்கி எவ்வளோ பேர் கண்ணீர் வெடிச்சு கூட பாருங்க. அண்ணாள் பாருங்க, அண்ணாள் சத்தம் வெளியே வரல. ஆனால் அண்ணாள் வந்து என்ன செய்ததாக வேதம் சொல்லுகிறது? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் பதிமூணாம் வசனம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். வாசிங்க. 1 சாமுவேல் 1:13. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. பாத்தீங்களா? She spake in her heart. Now Hannah, she spake in her heart. அப்படின்னா என்னது? தன் ஆவியிலே பேசுகிறா. ஹார்ட்னா எதை குறிக்குது நம்ம பார்த்துருக்கோம். ஆவியில் நீங்க பேசணும், ஆவியில பேசணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உங்க ஆவியில பேசணும். ஆமென். In her heart only her lips moved, but her voice was not heard. Amen. Yes. அந்த சத்தம், அந்த உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தமோ கேட்கப்படவில்லை. Amen. Yes. Yes. Praise God. அப்போ அந்த அதுதான் சரி. அப்போ இங்கே வாங்க, அந்த வசனத்துக்குள்ளே வாங்க. நம்ம முதல்ல எடுத்த வசனத்துக்குள்ளே வாங்க. SR 8 கரெக்ட். சத்தத்தை கேட்டேன், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். என்னை அனுப்பும். திஸ் இஸ் ஃபெலோஷிப். என்னை அனுப்ப ஆண்டவரே, நான் சரியாக செய்கிறேன், நான் சரியாக பண்ணுகிறேன், நான் சரியாக நடக்கிறேன். ஒரு விஷயம் எனக்கு மனம் இறங்கும், ஒரு விஷயம் எனக்கு மனம் இறங்கும். இதுதான் ஆவியின் ஐக்கியம், ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப். ஹல்லேலூயா. மனித ஆவியில் ஆவியாக இருக்கிற தேவனுடைய ஐக்கியம் கொள்ளும் தன்மை இருக்கிறது. எஸ். தன்மை எப்படி வருகிறது, ஐக்கியத்தன்மை எப்படி வருகிறதுன்னு பார்த்தோம். இன்ட்யூஷன். ஃபர்ஸ்ட் இன்ட்யூஷன் உள் உணர்வில் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு. ஆமென். சில வேளைகளில் கர்த்தரே நம்ம உடைப்பார். உடைக்கிற சூழ்நிலை வரும். ஆனாவுக்கெல்லாம் உடைக்கிற சூழ்நிலை, இப்படி நிறைய பேருக்கு உடைக்கிற சூழ்நிலை, தாவீதுக்கு உடைக்கிற சூழ்நிலை. மீண்டும் தாவீதோடு கூட ஃபெலோஷிப்பை உருவாக்க கர்த்தர் நினைத்தார். அதுக்கு முன்னாடி பிசாசு என்ன செஞ்சுட்டான்? அவனுடைய இன்ட்யூஷனை குலைச்சிடுச்சு, அப்படியே பிளாங்க் ஆக்கி வச்சிருச்சு, இருட்டாக்கி வச்சிருச்சு. ஒன்றுமே புரியலை அவனுக்கு, என்ன செய்கிறதுனே தெரியலை, என்ன செஞ்சான்னு கூட தெரியலை, என்ன தப்பு பண்ணான்னு கூட தெரியலை. அந்த மாதிரி ஆக்கி வச்சிருச்சு. ஆனால் கர்த்தர் விடலை. அவன் ஐக்கியத்தை தேவன் விரும்பினார். ஆகவே கர்த்தர் என்ன செய்தார்? நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பினார். அவனோடு கூட பேசும்போது அவனுடைய இருதயம் உணர்வடைந்தது. அந்த இன்ட்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. மீண்டும் அவன் தேவனுடைய ஃபெலோஷிப்பில் அவன் வருகிறான். அதனுடைய விளைவு தான் சங்கீதம் 32, சங்கீதம் 51. இந்த 2 வசனத்தை நீங்கள் எப்பெல்லாம் தேவ சமூகத்தை விட்டு நீங்கள் விலகிறதை போல உணர்வு வருகிறதோ, ஆமென், சில வேளைகளில் உங்களுடைய உள்ளான ஜீவியம் கரைபட்டு போனதை போல ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே வரும். அப்படி வரும்போது நீங்கள் இந்த 2 அதிகாரத்தையும் கம்பல்சரியாக படிங்க. இந்த 32ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனத்தை படிங்க. சங்கீதம் 32 முதல் 2 வசனத்தை படிங்க. என்னுடைய பாவம் மூடப்பட்டதோ,
அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். பார்த்தீங்களா? இது ஒரு அந்த அதில் ஒரு கபடம் இல்லாத தன்மை வந்துடும். உங்கள் ஆவியில் கபடம் இருக்காது. உங்கள் அந்த ஆவியில் கபடம் இருக்காது. அந்த இன்ட்யூஷனில் நீங்கள் சரியாக வந்த உடனே அதுக்கப்புறம் நீங்கள் ஃபெலோஷிப்பை தேட ஆரம்பிப்பீங்க. இப்போ நான் வருகிறேன். இன்னைக்கு இந்த 2வது ஆவியின் ஐக்கியம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. 2 கொரிந்தியர் 13:14 வசனத்தை மீண்டும் யாராவது ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த வசனத்தை நீங்க இன்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? இதில் உங்கள் ஃபெலோஷிப் எங்கன்னு தெரிஞ்சிடும். இதை பார்த்த உடனே அந்த ஃபெலோஷிப் தெரிஞ்சிடும். சபை ஆராதனை முடித்த உடனே ஆசீர்வாதம் கூறும்போது எஸ் கடைசியில் சொல்லி எல்லாரையும் முடிச்சு போகிறது இதுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். Yes, and the fellowship of the Holy Spirit be with you all. அந்த amplified versionல கீழே போட்டிருக்கு பாருங்க. And yes, the grace of the Lord Jesus Christ and the love of God and the fellowship of the Holy Spirit. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரினிட்டி ஃபெலோஷிப் இதில் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, கிரேஸ், கிருபையினால் ரட்சித்த தேவன், தேவனுடைய அன்பு, பிதாவினுடைய அன்பு, த அகாபே லவ், காட்ஸ் லவ், பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், ஃபெலோஷிப்ஸ். ஆமென். த ட்ரினிட்டி ஃபெலோஷிப்பு எப்படி? ட்ரினிட்டி ஃபெலோஷிப் எப்படி? நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் எப்படி ஒன்றா இருக்குதோ அதே போல தான் திரியேக தேவனுடைய ஐக்கியமும் இருக்கும். ஒரு முட்டையில் எப்படி வெளியில் ஓடு, வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாதோ அதே போல தான் ட்ரினிட்டி ஃபெலோஷிப்பும் அப்படி தான், ஐக்கியமும் அப்படி தான் இருக்கும். 3 ஒன்றா தான் இருக்கும். ஆமென். 3 ஒன்றா தான் இருக்கும். பிரைஸ் காட். அப்போ இந்த கிருபையின் அனுபவம் முதலாவதாக யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். இங்கே உலகம் என்பது உலக பாவத்தில் இருக்கும் ஜனங்களை குறிக்கும். நான் சொன்னேன்ல, அந்த இன்ட்யூஷனுக்குள்ள வராமல் இருக்கிறவங்க. ஆமென். உலகம். ஆமென். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அது ஆதியிலே பார்த்தோம். அதனால தான் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தமது சாயலிலே மனுஷனை உண்டாக்கினார். இஸ் ஓன் இமேஜ். தன்னுடைய பிரீத் அவன் நாசியில ஊதினார். சகலவற்றையும் ஆண்டுகொள் என்று சொல்லி அவனுக்கு கீழே எல்லாவற்றையும் கையளித்தார். ஆனாலும் கூட அவன் அந்த தேவனுடைய ஐக்கியத்தை, ஃபெலோஷிப்பை அவன் என்ன செய்தான்? இழந்து போனான். ஆமென். அங்கே ஒரு மீடியேட்டர் சாட்டன் அங்கே வந்துட்டான். அதே மாதிரி தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த உலகம். அது வந்து அன்னையிலிருந்து பரலோகத்தினுடைய அந்த அந்த ஃபெலோஷிப் அங்கே இருந்த இடத்துல என்ன வந்துருச்சு? முதல்ல உலகம். அதுதான் அங்கே கர்த்தர் அங்கே 2 காரியத்தை வைத்திருந்தார்ல. ஒன்று ட்ரீ ஆஃப் நாலேஜ், இன்னொன்று ட்ரீ ஆஃப் லைஃப். முதல்ல நீ ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து பரலோக காரியத்துக்குரிய காரியத்தை புசித்துட்டு அதுக்கப்புறம் நீ நன்மை தீமை அறியத்தக்க காரியத்துக்குள்ளே போகலாம். எது நல்லது எது கெட்டதுங்கிறத நீ ஆராய்ஞ்சு பார்க்கலாம். எடுத்த உடனே நான் தான் சொன்னேன்ல, எடுத்த உடனே மனசாட்சியில் நீ போனால் ஃபெயில். அப்போ இன்ட்யூஷனில் வந்து உள்ளுணர்வில் வந்து ஃபெலோஷிப்பில் வந்து அதுக்கப்புறம் தான் எதில் வரணும்? மனசாட்சிக்கு வரணும். ஆமென். பிசாசு பாருங்க, எடுத்த உடனே இவங்களை என்னதமா பண்ணுச்சு? மனசாட்சியில் வாதிக்க வச்சிருச்சு. மனசாட்சியில் வாதிக்க வச்சிருச்சு. சாப்பிட்டா செத்து போவோன்னு யார் சொன்னா? ஒன்றும் கிடையாது. எடுத்த உடனே. ஆமென். இவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் இருந்தது. காத்துக்கன்னு சொன்னார், அதை காத்துக்கலை. எல்லா காவலோடு காத்துக்க ஆதாம் சொன்னார், காத்துக்கலை. 2வது ஃபெலோஷிப்.
பாருங்க, ரெண்டாவது இந்த தவறை செஞ்ச உடனே ஃபெலோஷிப் கட் ஆயிடுச்சு. தேவன் வர்றது கூட தெரியல, இந்த பிரசன்ஸ் தெரியல, காட்ஸ் பிரசன்ஸ் தெரியல. நீ எங்க இருக்கிற ஆதாமேன்னு கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இவங்க இந்த சத்தத்தை கேட்ட உடனே ஒளிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு அதான் நடக்குது சபையில. சத்தத்தை கேட்க நிறைய பேருக்கு பிரியம் இல்லை. ஆமென். ஒளிந்து கொள்ளுகிறாங்க. காரணம், அவங்களோட மனசாட்சியில் உணர்த்தப்படுகிறது, ஐ எம் மியூட், நான் நிர்வாணியாக இருக்கிறேன், என்னால் ஆண்டோட சமூகத்துக்கு வர முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. எஸ் எஸ் குற்ற உணர்வில் இருக்கிறேன், குற்ற மனசாட்சியில் இருக்கிறேன், என்னால் தேவ சமூகத்துக்கு வர முடியல. அதான் சொன்ன இந்த ரீசைக்ளிங், வா திரும்ப வா. கிருபையின் காலமா இருக்கிறதுனால, பிரைஸ் காட், கிருபையின் நாட்களாக இருக்கிறதுனால, கிருபையின் நாட்கள் இன்னும் முடிஞ்சு போகல. கிருபையின் ஆவியானவர் இன்னும் நம்ம கூட தான் இருக்கிறார். ஆமென். Again you come to that first stage, intuition, உள்ளுணர்வுக்குள்ள வா. Come to fellowship, தேவ சமூகத்துக்கு வா. அதுக்கப்புறம் பாரு, உன் மனசாட்சி கிளியரா இருக்கும், உன் மனசாட்சி சுத்தமா இருக்கும். சோத்திரம். இன்னைக்கு ஆமா, எஸ், நீங்க ஒரு தவறு செய்யும் போது உடனே நீங்க என்ன செஞ்சிடணும்? நமக்குள்ள இன்னைக்கு பூமியில சாட்சி எழுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், ரத்தம், இந்த 3 ஒன்றா இருக்கிறது. த கிரேட் ஃபெலோஷிப். இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தர், இதுதான் கொடுத்திருக்கிறார். எஸ், நமக்குள்ளே பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ளே இராது. நம் பாவங்களை அறிக்கையிட்டால் நம் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி, நான் சொன்ன ரீசைக்ளிங், ஆமென், பிளட் சர்க்குலேஷன் மீண்டும் ஓட ஆரம்பிச்சிடும். சோத்திரம். புரிஞ்சுக்கிட்டவங்க கரங்களை வைத்துங்களேன். அங்கங்க அடைப்பு இருந்தாலும் ஒரு ஆஞ்சியோ பிளாஸ்ட் பண்ணி விட்டுருவார் கர்த்தர். சோத்திரம். ஒரு ஆஞ்சியோ பிளாஸ்ட் பண்ணிட்டாருன்னா முடிஞ்சது கதை, அவ்வளோதான். எல்லாம் திருப்பி, ஓ, அவன் பைபாஸும் தேவையில்லை, ஓப்பன் ஆட்டும் தேவையில்லை. கரங்களை வைத்துங்க. ஆமென். ஆஞ்சியோ பிளாஸ்ட், பிரைஸ் காட், த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆமென். உங்களுக்குள்ள நுழைஞ்ச உடனே இந்த ஆஞ்சியோ பிளாஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். எங்க அடைப்பு இருக்கு, எங்க இருக்கு, எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். ஆமென். ஸ்ட்ரக், அங்க சுவைக்க முடியாதபடி ஸ்ட்ரக், இங்க அந்த ஸ்ட்ரக், இங்க இந்த ஸ்ட்ரக். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். அப்போ நம்ம எஸ், அப்போ இந்த உலகம் இதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ they have not only sin. ஆமென். இங்கே உலகம் என்று சொல்வது நான் சொன்னது போல அவங்க உலக பாபத்தில் இருக்கும் ஜனங்களை குறிக்கும். தேவ பிள்ளைகள் அநேகமாக இதில் இருக்க மாட்டாங்க, இதுக்குள்ளே ஃபுல்லாக போயிட மாட்டாங்க. நான் சொல்கிறது உலகம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் கர்த்தர் சொன்னார்ல, அது இன்றைக்கி இருக்க தான் செய்யுது. அப்போது அவங்களுக்குள்ளே பாவம் மட்டும் இல்லை, அவர்கள் சொன்னது போல த எலிமெண்ட் ஆஃப் சாட்டன், சாத்தானுடைய உறுப்பு. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ஆழமான காரியம். நான் சொல்கிறது ஜஸ்ட் ஸ்பிரிட். ரொம்ப இதில் தான் உங்களுக்கு ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்டால் தான் புரியும். அமேன். அமேன். அந்த எலிமெண்ட் ஆஃப் அந்த சாட்டன், அது உலகம். உலகம் யாருக்குள்ளே இருக்குது? பொல்லாங்கனுக்குள்ளே இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த உலகம் யாருக்குள்ளே இருக்குது? யூனிவர்ஸ் யாருக்குள்ளே இருக்குது? பொல்லாங்கனுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் அதை குறித்து உங்களுக்கு யாருக்கும் சொல்ல தேவையில்லை. நீங்கள் எல்லாம் ஓரளவுக்கு படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி உங்கள் கையில் என்ன இருக்குது? இன்றைக்கி வேர்ல்டு உலகம் இருக்கா இல்லையா? இந்த உலகம் உங்களை எவ்வளோ தீட்டுப்படுத்துது. நீங்கள் கொஞ்சம் கிளவராக இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் உங்களைய கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் அதை கொஞ்சம் கடந்து போயிடுறீங்க. நிறைய பேரால் முடியுமா? அப்படியே உங்களால் கூட என்ன செய்ய முடியாது, கடந்து போகலாம் முடியாது. அப்பப்போ நீங்கள் நான் சொல்கிறது உலகத்தானே, உலகத்துக்குள்ளே இருக்கிறவங்கள கரைப்படுத்திக்கிட்டு தான் இருக்க சொல்லுது. தேவ பிள்ளைகளும் விதிவிலக்கு கிடையாது. அப்பப்போ போய் அப்போ பார்த்து அப்படியே டேஸ்ட் பண்ணிட்டு வர்றது. அப்படி பார்த்துட்டு வந்தனா த பாய்சனஸ், ஹல்லேலூயா, இந்த சாத்தானுடைய விஷத்தன்மை யாருக்குள்ளெல்லாம் கூட இருக்குது? சபைக்குள்ளெல்லாம் கூட இருக்குது, தேவ பிள்ளைகளுக்கெல்லாம் கூட இருக்குது. தீட்டுப்படுத்துறதுங்க, டிஃபைல், உங்களை தீட்டுப்படுத்துவது, மீண்டும் உங்களை உலகத்தால் தீட்டுப்படுத்துறது, த பாய்சனஸ். ஹல்லேலூயா. அந்த பாய்சனஸ் அது 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 பண்ணலாமா, அது செய்யலாமா? இல்லை. அப்போ நம்ம உலகத்துக்கு ஒத்த காரியம் தானே, ஆவிக்குள்ளே இருந்தோம், உலகத்துக்கு ஒத்த காரியத்தில் தான் இருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ இங்கு வேதம் நான் சொல்லுகிறது, நான் இதுக்குள்ளே வரல, நான் உலகத்தை குறித்து தான் சொல்கிறேன். இன்னும் அந்த ஆவியில் அந்த இது இல்லாதவங்க, அந்த இன்ட்யூஷன், ஃபெலோஷிப், கான்சியன்ஸ்,
அன்பிலிவர்ஸ். அந்த 3 இல்லாதவங்க அவங்கெல்லாம் இன்னும் யார் தான்? உலகத்தார்கள், உலகத்தான் தான். அதில் சந்தேகமே இல்லை. நம்ம அப்படி தான் இருந்தோம். அதுதான் முதலே சொன்னேன், நம்ம அப்படி தான் இருந்தோம், உலகத்தான். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல ஆண்டவர் சொன்னார். எவ்வளோ அருமையான தேவன், எவ்வளோ அருமையாக நமக்கு சப்போர்ட் பண்ணுறார். நான் எப்படி உலகத்தான் அல்லையோ ஆண்டவரே, அதே போல் அவங்களும் உலகத்தான் அல்ல. ஆமென். அவங்கள உலகத்திலிருந்து நான் பிரித்தெடுத்திருக்கிறேன். ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை. எதற்காக நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார் கர்த்தர்? எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். இந்த பூமியில் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு, கொஞ்ச நாள் மனைவி பிள்ளைகளோட வாழ்ந்துட்டு, ஊழியக்காரங்க ஊழியக்காரியாக வாழ்ந்துட்டு அப்படியே கடந்து போகிறது அல்ல, நித்திய ஜீவன், எட்டர்னல். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் வார்த்தையில் மாறாதவர். பூமியை யாருக்கு கொடுத்தார்? ஆதாமுக்கு கொடுத்தார்ல, மனுபுத்திர கொடுத்தார்ல. பிசாசு ஏமாத்தினா நினைச்சிட்டு இருக்குது. ஆனா கர்த்தர் ஒரே போடு போட்டார், உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். ஆமென். அவர் உன் தலையை நசுக்குவார். ஆமென். அது அன்னைக்கே கர்த்தர் ப்ராபசியா சொல்லிட்டார். ஆனா அந்த உலகத்தை யாருக்கு கொடுத்தார்? ஆதாம். ஆமென். ஆனால் அவன் அதை என்ன செய்தான்? இழந்து போனான். இப்ப தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அந்த பரிசுத்த வித்தாகிய இயேசு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், அந்த வித்து ஹேர் சீட். ஆமென். ஹேர்னா சபையையும் குறிக்கும், மேரியையும் குறிக்கும். மேரிக்கு அந்த சீட் எப்படி உண்டாச்சு நமக்கே தெரியும். த ஹோலி, ஆமென், த்ரூ த ஹோலி ஸ்பிரிட் ஃபெலோஷிப், பரிசுத்த ஆவியினாலே ஐக்கியத்தினாலே உண்டானது. அதை நம்ம கடந்த வாரத்தில் கூட பார்த்தோன்னு நினைக்கிறேன். லூக்கா 1:35 எப்படி, அவர் 1:34 இது எப்படி ஆகும்? நான் கணவனே அறியேனே, புருஷனே அறியேனே. ஆமென். எந்த மேன் ஃபெலோஷிப் இல்லையே. மேன் ஃபெலோஷிப் இருந்தால் தானே ஒரு கன்சீவ் வந்து நான் ஒரு குமாரனை பெற முடியும். நோ, திஸ் இஸ் என்டையர்லி டிஃபரண்ட். மேரி, த ஹோலி ஸ்பிரிட் ஷால் கம் அப்பான் யூ. பரிசுத்த ஆவி உன்மேலே வரும். த ஃபெலோஷிப் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், எஸ், உன்மேலே ஓவர் ஷேடோ. The presence, the God's presence, the God's power, the produce itself, இவையெல்லாம் உண்மையில அடுத்த டைம்ல வரும். வந்து உன்னை என்ன செய்யும்? the blanket போல மூடும். எஸ், ஹல்லேலூயா. அதாங்க மேன்மை. ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு சபை, சும்மா இல்லை. க்ளோரி. அங்க இருந்தா நீங்க உங்களுக்குள்ள அந்த வித்து வார்த்தைகள் உருவாகிறது, அந்த பரிசுத்த வித்து உருவாகிறது. பரிசுத்த அதுக்கப்புறம் தான் உங்களுக்கும் சாத்தானுக்கும் என்னது? எனிமிட்டி, விரோதம் உண்டாகிறது. நீங்கள் எதிர்க்கிறீங்க. ஆமென். அந்த பாய்சனஸ் அந்த ஜனங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடுது. ஆனாலும் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த இரக்கம், மேர்சி, கிருபை இருந்ததோ அதே கிருபை உங்களுக்குள்ளே இருக்கு. உங்களை மாறணும் ஆண்டவரே, நான் உலகத்தான் அல்லாதது போல இவங்களை உலகத்தான் அல்ல, உலகத்தில் இருந்து இவங்களை மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா. இவன் தண்டனைக்கு போகக்கூடாது, இவங்களை சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட அந்த படுகொலிக்கு போயிடக்கூடாது. இவங்களை அங்கேருந்து கர்த்தர் என்ன செய்யும்? திஸ் இஸ் த ஃபெலோஷிப். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ பழைய பாம்பாகிய சர்ப்பம், எனவே அவர்களும் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சில பேர் சில மீறுதலுக்குள்ள சபையில் வந்து கூட சில மீறுதலுக்குள்ள போகும்போது, அதுதான் நான் சொல்லுவேன், நீங்க வசனத்தை மட்டும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்னா அது வந்து இன்னைக்கும் சபையிலையும் பொருந்தும். நீங்க வார்த்தைக்கு நீங்க ஒளிஞ்சிங்கன்னா, வார்த்தைக்கு மறைஞ்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், ஒன்று பிசாசு ரொம்ப கிளவர், ரொம்ப கிளவர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்ப கிளவர். வார்த்தையை பெற்ற ஆதாமையே ஈஸியாக ஏமாத்திட்டான், ஈஸியாக ஏமாத்திட்டான். வார்த்தை தங்கின சப்ஸ்டன்ஸ், அந்த மூலக்கூறான ஏவாளையை ஈஸியாக ஏமாத்திட்டான். புரிஞ்சுங்களா? ஈஸியாக ஏமாத்திட்டான். ஒரு உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ளாக ஜீவ சுவாசம் ஊதி அந்த எலும்புகள் உயிரடைஞ்சது. ஆனால் ஏவாளை முதல்ல உயிரடையாமல் வச்சுட்டான். அவன் எலும்புக்குள்ள உயிரை கொடுக்கல. ஃபெலோஷிப், ராங் ஃபெலோஷிப். நீங்கள் இன்னைக்கு ராங் ஃபெலோஷிப்பில் போனீங்கன்னா, நீங்கள் என்னதான் உங்கள் சபையில் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை உங்களால் கேட்க முடியல, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உங்களால் நடக்க முடியலன்னா, கம்யூனியன் ஃபெயில், ஃபெலோஷிப் ஃபெயில். நீங்கள் என்னதான் ஹோலி கம்யூனியனில் வந்து வாங்கி நீங்கள் எப்படி தான் உங்களே புதுப்பிச்சிட்டாலும் இன்றைக்கி நான் பார்க்க தான் செய்கிறேன். ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள்,
ஒன்று ரெண்டு காரியங்களை நம்ம சொல்லாமல் இருக்க முடியல. சபையில் கூட சில வேளைகளில் சிலருக்கு ஜெபிக்கும் போது என்ன வருது, என்ன வருது, என்ன வருது சொல்லுங்க? பாய்சனஸ் ஸ்னேக், தி ஸ்னேக் ஸ்பிரிட். எப்படி அது? நான் பார்த்துருக்கிறேன். சில இடங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது கீழே விழுந்து நெளினாங்களே. எப்படி? ஏன் நெளியணும்? ஏன் நெளியணும்? எஸ், பழைய பாம்பாகிய சர்ப்பம். எனவே தான் அவங்களும் அதை போலவே என்ன செய்றாங்க, நெளிறாங்க. அவங்க சொல்ல வருது என்னது? In my spirit I have snake. எனக்குள்ள பாம்பின் விஷம் இருக்கிறது, என் உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. எஸ், சில பேருக்கு ஏன் அப்படி வருது? ஏன் வருது? இந்த இன்ட்யூஷன், உள் உணர்வு, இந்த ஃபெலோஷிப், கான்சியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சபையில் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், நல்லா இருந்தார் பாஸ்டர், நல்லா ஜபிச்சுட்டு இருந்தார், நல்லா இருந்தார். ஆமாம், ஒரு பெரிய சபையில், ஒரு பெந்தகோஸ்தே சபையில் நடந்த சம்பவம். ஒரு ஒரு சபைக்கு விரோதமாக ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்பெனி, அதை நான் சொல்ல விரும்பலை, அவங்க ரொம்ப போராடிட்டே இருந்தாங்க. அவங்களும் கிறிஸ்தவங்க, பேர் கிறிஸ்தவங்க. நார்த் மெட்ராஸில் நடந்தது. சும்மா பேர் கிறிஸ்தவங்க, ஆனால் இவங்களுடைய பேண்ட் செட்டு, இவங்களுடைய டேம்பரின் சவுண்ட்லாம் அவங்கள ரொம்ப அசைக்குது. அதான் சொல்கிறேன், இந்த ஸ்பிரிச்சுவல் இன்ட்யூஷன் இல்லை, ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப் இல்லை. நான் சொல்கிறது ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம். இன்னைக்கு நம்ம யாருடைய ஐக்கியத்தில் இருக்கிறோம்? பிதாவுடைய ஐக்கியம், குமாரனா இயேசு கிறிஸ்துவினுடைய ஐக்கியம். இப்போ இருக்கிறது யாருடைய ஐக்கியம்? ஹோலி ஸ்பிரிட். நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சவங்க தெரியுமா? நம்ம ஆவியும் அவர் ஆவியும் ஒன்று சேர்ந்துன்னா சும்மா சாதாரணமா? ஆமென். அந்த உணர்வுள்ள ஆவியையும், பயமுள்ள ஆவியையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியையும், ஆலோசனை கவுன்சிலிங் ஸ்பிரிட், பலனை அருளும் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி, ஞானத்தை அருளும் ஆவி, ஆமென், அறிவை உணர்த்தும் வசனத்தை கொடுக்குற ஆவி, இப்படி பல 7 ஸ்பிரிட்ஸ். ஏசாயா 11:2 இருக்கிற 7 ஆவிகள், 7 ஐஸ் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறது, பார்த்து கொண்டே இருக்கிறார். பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தருடைய 7 கண்கள் நம்ம மேல சந்தோஷமா அமர்கிறது. காரணம் என்ன? இவர் என்னுடைய தாசன், இவரை நான் பிரியமாக இருக்கிறேன். எஸ், காட் சர்டிஃபிகேட். எஸ், சபைக்கு கர்த்தர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். கர்த்தர் சர்டிஃபிகேட் இல்லாத சபைகள் இப்படித்தான் இருக்கும். ஆமென். எளிதில் தீட்டுப்படும். கேர்ஃபுல். இனி வருகிற நாட்களில் இதெல்லாம் சாதாரணமாக நடக்கும். என்ன நடந்தது? அந்த ஃபெலோஷிப் பாருங்க, அவங்க அதை அறிய விரும்பலை. இந்த டாம்பரின் பேண்ட் சத்தம் அவங்களுக்கு பிடிக்கல. என்ன இப்படி காட்டு கத்து கத்துறாங்க, என்ன அப்படி காட்டு கத்து கத்துறாங்க. ஆனால் சொல்லாமல் இருக்க முடியல. அவங்க என்ன வியாபாரம் பண்ணாங்க தெரியுமா? பொடி வியாபாரம். பொடி, அதில் டாப்பில் வந்தாங்க. வேர்ல்டு லெவலில் எக்ஸ்போர்ட் ஆகி பெரிய கோடீஸ்வரர் பட்டியலில் உள்ளவங்க. அன்றைக்கி இருந்த கவர்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கும். ஆமாம், ரொம்ப நல்ல மனுஷன் தான், அதெல்லாம் நான் தப்பு சொல்லலை. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வர்ஷிப் நடந்துட்டு இருக்கும்போது இவ்வளோ பொடி எடுத்து வேலைக்காரங்க கையில் கொடுத்து, அங்கே அவங்க மாடி அங்கே இருக்கும், இங்கே கீழே சபை நடந்துட்டு இருக்குன்னா தூவி விடு அப்படி அப்படிமா மேலே இருந்து. என்ன ஆகும்? தூவி விட்டா எல்லாம் தும்மல் போட்டு ஆவியில் நிரம்பும் போது தும்மல் போட்டு பரியாசத்துக்கு ஆளாகி இதை பார்த்து ரசித்தார்கள். பார்த்து ரசித்தாங்க. உண்மையில நடந்த சம்பவம். கர்த்தர் எச்சரித்து கொண்டே இருந்தார், கேட்கல. ஆமென். நிறைய அந்த தேவனுடைய மனுஷர்கள் பொறுமையோடு சகிச்சு பல ஆண்டுகள் எவ்வளோ காம்ப்ரமைஸ் போனாங்க. ஐயா, கொஞ்ச நேரம் தானே நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் வேணால் சத்தத்தை குறைச்சிக்கிறோம், சவுண்ட் ப்ரூஃப் போட்டுக்கிறோம், அப்படியெல்லாம் சொன்னாங்க. கேட்கல.
கேட்கல. ரொம்ப துணிகரமாக போனாங்க. இவங்களை இங்கேருந்து காலி பண்ணியே ஆகணும். ஒரு நாள் கர்த்தர் அந்த ஊழியக்காரருக்கு ஒரு விஷனை காண்பித்தார். அன்றைக்கு அதிகாலையில் காண்பித்தார். அது அப்படியே அன்றைக்கு மாலையில் சம்பவித்தது. அதோடு அடங்கினான். அதை சொல்ல விரும்பலை, போட்டு. ஆமென். எஸ் எஸ் பயங்கரமான காரியங்கள் நடந்து அதோடு கூட அந்த காரியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் கர்த்தர். பிரைஸ் காட். ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம தேவ பிள்ளைகளாக இருந்து கொண்டு, லேபிளில் இருந்து கொண்டு, டேக்ல இருந்து கொண்டு, உள்ளுக்குள்ளே உன் ஆவியின் பிரிவு இருக்குல்ல, உன்னை நேச்சர், இதை பார்த்து தான் கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்கிறார், உயர்த்துறார். நீ நினைக்கிற உன் பிரயாசம், உன் முயற்சி அதில் போனீங்கன்னா இப்படி தான் ஃபெயில் ஆகி போய் நிற்பேன். நல்ல டாப்பில் வருவேன், நல்லா வருவேன், உச்சி கொம்புக்கு வருவேன். வல்லமையின் பராக்கிரமம், என்னுடைய பராக்கிரமம் செய்தது நேபுகாத்நேச்சாரை போய் சொல்லிட்டு வருவேன். கர்த்தர் சட்டன் பார்த்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் தட்டி விட்டுருவார். ஃபெலோஷிப்லேருந்து தூரமாக போயிடுவா நீ. எஸ், இது சபைக்குள்ளே வரக்கூடாது, சபைக்குள்ளே வரக்கூடாது. ஸோ அந்த ஃபெலோஷிப்லேருந்து நீ தூரமாக போயிட்டீங்கன்னா அந்த ஃபெலோஷிப்பை யார் எடுத்துக்கிறா? சாட்டன். அந்த எம்டினஸை யார் எடுத்துக்கிறா? அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு வறண்ட இடங்களில் அலைந்து ஃபெலோஷிப் கிடைக்காம, ஆவியின் ஃபெலோஷிப் இல்லை, அதுக்கு ஏதாவது ஒரு ஃபெலோஷிப் வேணும். ஒன்று மிருகமாக இருக்கணும், இல்லை ஏதாவது பீஸ்ட் இருக்கணும், ஏதாவது அதுக்குள்ளே போகணும். ஸ்னேக் அதுக்குள்ளே போகணும். எல்லா ஸ்னேக்கும் அப்படி அல்ல. ஏடனில் பாம்பானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அதனுடைய ஃபெலோஷிப்பே எப்படி இருக்குது? கன்னிங். சர்ப்பமானது தந்திரம் உள்ளதுன்னு போட்டிருக்கு. அது ஃபெலோஷிப்பை யாரை கரெக்டாக பார்க்குது? சபையில் இருந்துக்கிட்டு நீ இன்னும் கன்னிங், தந்திரம், கிளவர், ஏன் புத்திசாலித்தனம், இதுக்கெல்லாம் நான் போன அவசியம் கிடையாது. பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் நான் போன அவசியம் கிடையாது. ஆனால் யூடியூப்பில் பார்த்துக்கலாம், என்ன இருக்கு, கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். அது கூட வா போட்டு அருன்னு அறுப்பார். எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, கரங்களை வைத்துங்க. கர்த்தர் ஜீவனை கொண்டு பேச வைக்கிறாரு, பேசுகிறோம், அவ்வளோதான். கர்த்தர் பாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த பாரத்தில் ஊழியம் செய்யும் சொல்கிறாரு, ஊழியம் செய்கிறோம், அவ்வளோதான். ஆமென். க்ளோரி. நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் கெட்டு போனானே அல்லாமல் நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. ஸ்தோத்திரம். இதுதான் உண்மை. அப்போ நீங்கள் யோவான் 3:14 சர்ப்பமானது மோசேயினாலே வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் 15 தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை. அப்படி இல்லாவிட்டால் வசனம் 16 படி, வசனம் 16 15 படிங்க. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நல்லா கவனிக்கணும். அப்போ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன், அந்த ஃபெலோஷிப், அந்த கிருபையின் ஃபெலோஷிப். புரியுதா? நமக்கு என்ன, நமக்கு 2 கொரிந்தியர் 13:14 என்ன படிச்சீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம். பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் ஆவிக்குரிய சபையில் வந்து அல்லேலூயா கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டு அந்நிய பாஷை பேசிட்டு நான் அப்படியே டங்ஸ் பேசிட்டு அப்படியே ஐக்கியத்தை ஓட்டிடுவேன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை இல்லாமல் முடியாது. அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் அவர் என்னை மகிமைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து இல்லாமல் பரிசுத்தாவியை நீ பெற முடியாது. கேர்ஃபுல். ஹோலி ஸ்பிரிட் ஐக்கியம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உனக்கு கிடைக்கிறாது. கிருபை ஐக்கியம் இருக்கணும், கிருபையில் நீ ஐக்கியம் இருக்கணும். ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அவன் எதுக்கு? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கிறார். நித்திய ஜீவனை நீ அடைஞ்சு உடைய நித்திய ஜீவனுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும். உனக்குள்ள ஜீவன் தந்து
எப்படி பிதா ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாக மாற்றினாரோ அதே போல இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாக மாற்றி நித்திய ஜீவனை நீ அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அப்ப வேதன் நமக்கு சொல்லுகிற காரியம், ஆமென், மனிதர்கள் முற்றிலும் விழுந்து போனாலும் தேவன் அவர்களை தமது பரலோக அன்பினாலே அவர்களை என்ன செய்தார்? நேசித்தார். இதுதான் உண்மை. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நேசிக்கிறார், சபையை நேசிக்கிறார், உலகத்தாரை நேசிக்கிறார். அவங்கள நீங்கள் கூப்பிடுறீங்க, வராங்க, அப்புறமா அவங்க கொஞ்சம் விலகி போகிறாங்க. ஆனாலும் நீங்கள் அவங்கள அன்பு செஞ்சு அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும், அவங்கள நேசிக்கணும். நான் சொன்னேன், வந்தாங்க, நேசித்தேன், வரல, அவங்கள பற்றி கண்டுக்கக்கூடாதுங்க, அவங்களெல்லாம் கணிக்கக்கூடாது. நோ நோ நோ. தேவனுடைய அந்த ஐக்கியம் உங்களுக்குள்ளேயும் இருக்கணும். நான்லாம் இன்றைக்கி சபையிலேருந்து பின்வாங்கி போனவங்களுக்காக கூட என்னுடைய ஜபத்தின் முடிவில் அவங்களுக்காகலாம் ஜெபிப்பேன். சபையிலேருந்து பின்வாங்கி போனாங்க, அவங்க எதுக்காக பின்வாங்கி போனாங்க அதெல்லாம் அப்புறம், அது வேண்டாம். ஆண்டவரே, உங்கள் கிருபை நாட்களில் அவங்க வருகையில் அவங்க எப்படியாவது காணப்படணும். அவங்க எந்த இடத்துலையாவது நாட்டப்பட்டு எங்கேயாவது அவங்க மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போட்டாலும் திரும்ப துளிர்க்கும். தண்ணீர் வாசனை எங்கேயாவது அவங்களுக்கு ஒரு தண்ணீர் வாசனையை உண்டாக்கி கொடுத்துருங்க. எங்கேயா, இது உண்மை உண்மை உண்மை. நான் அந்த வேதத்தை கையில் வைத்து கொண்டு சொல்லுகிறேன், உண்மை. அதான் போயிட்டாங்களே, அப்புறம் என்ன, அவங்க எப்படியா போகிறாங்க. நோ நோ நோ. ஏதோ எனக்கு தீங்கு செய்கிறாங்களே, அவங்க தண்டனை அனுபவிக்கிறது நான் பார்க்கணும். நோ நோ நோ. நீங்கள் ராங் ஃபெலோஷிப். உங்கள் இன்ட்யூஷனும் சரியில்லை, உங்கள் ஃபெலோஷிப்பும் சரியில்லை. நாளைக்கு உங்கள் மனசாட்சியும் மழுங்கி போயிடும். என்னமும் செய்வீங்க, என்னமும் செய்கிறதுக்கு உங்களை பிசாசு ஆப்ரேட் பண்ணி வச்சிரும். இங்கே தான் நான் சொன்ன முதல்ல என்ன சொன்னேன், எனக்கு என்ன பார்த்தோம்? இன்ட்யூஷன், உள் உணர்வு. இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அடுத்தது என்ன பார்த்தோம்? ஃபெலோஷிப். இந்த ஃபெலோஷிப் நிறையா இருக்குது. 1 யோவான் 4 அதிகாரம் 8-16 இந்த 2 வசனங்களை வாசிங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். He that loveth not knoweth, he that loveth not knoweth not God, for God is love. இஸ் அ காம். எல்லாரும் சொல்லுவாங்க God is love. அப்படிதானா? அன்பே கடவுள். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை, ஆமென். தேவன் அன்பான ஃபெலோஷிப்ல தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதே உலகத்தை இன்னொருத்தனும் அன்பு கூர்ந்து, இன்னொருத்தனும் த பாய்சனஸ் ஸ்னேக், உலகத்தின் அதிபதி, அவனும் என்ன செய்யறான்? அன்னைக்கு தன்னுடைய காரியத்தை செஞ்சுட்டு தான் இருக்கான். மந்திரவாதம், மந்திரிகம், அதில் ஜனங்களை கட்டி வச்சு, அதில் அவங்கள வச்சு, அவங்கள ஆட வச்சு, என்னென்னமோ பண்ணி வச்சு அது போயிட்டு தான் இருக்கு. பட் காட் இஸ் லவ். ஆமென். காட் இஸ் லவ். சிலுவையில் தம்முடைய ஜீவனை தந்து இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்து, உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனும் தீங்கான காரியத்துக்கு போகக்கூடாது. உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனும், ஆமென், நான் சொல்றது சபை இல்லை, அவுட் ஆஃப் வெளியில் இருக்கிற ஒவ்வொருவரும், நம்முடைய ரிலேஷன்ஷிப் எவ்வளோ பேர் இருக்காங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஆமென். நான் சொல்றது இந்த காரியத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் ஆவியின் பிரிவில் இருக்கிறவங்க. இன்ட்யூஷன், உள்ளுணர்வில், ஃபெலோஷிப்பில், மனசாட்சியில் ஈஸியாக தேவனை அறிந்து கொள்வார்கள். அன்புள்ள தேவன் யார்? தேவன் எப்படி, ஏன் அன்பா இருக்கிறார்? உன் விஷயத்தில் எவ்வளவு அன்பா இருந்தார்? உன் விஷயத்தில் அவர் எவ்வளவு ஒரு காலத்தில் கண்டிப்புள்ளவராக இருந்தார்? இப்போ இந்த ஐக்கியத்தில் வந்ததுக்கப்புறம் தேவன் உன்னை எவ்வளவு நேசிக்கிறார், எவ்வளவு அன்பா உன்னை நடத்துகிறார், எவ்வளவு அன்பா உனக்குள்ள மற்றவங்களை நீ அன்பா நடத்துறதுக்கு ஏற்ற கிருபையை உனக்கு தந்திருக்கிறார். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே பரலோக அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்புக்காக ஏங்கிதானே இயேசு பரலோகம் போகிறதுக்கு முன்னாக யோவான்கிட்ட கேட்குறார், யோனாபின் குமாரனாகிய பேதுரு, நீ என்னை நேசிக்கிறாயா?
பாருங்க, அந்த அன்பு அளவு, அவன் என்ன அளவுல நேசிக்கிறான்ங்கிறத கர்த்தர் டெஸ்ட் பண்றார். அந்த அளவுக்கு அவர் அன்புள்ளவர். நீ என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாய், எந்த மெஷர் அன்புல நேசிக்கிறாய்? ஜஸ்ட் லவ், பிரதர் அண்ட் லவ், ஆர் அகாபே லவ்? அங்க 3 லவ் இருக்குது. நேசிக்கிறேன், ஜஸ்ட் எல்லாரும் மாதிரி நேசிக்கிறேன். அடுத்தது ஃபீலியோ, பிரதர் அண்ட் லவ். 3வது அகாபே. அதுதான் அவன் சொல்றான், ஐ வெயிட் ஃபார் தட் லார்ட். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, அவர் இன்னும் வரல, நீங்க போனாதான் அவர் வருவார். என் இருதயங்களில் ஊற்றுவார், என் ஆவில ஊற்றுவார், அந்த அன்பை ஆவில ஊற்றுவார். அந்த ஃபெலோஷிப், அந்த ப்ராப்பர் ஃபெலோஷிப் எனக்குள்ளே வரணும். ஸோ பரிசுத்த ஆவியானவர் உங்க ஆவில ஊற்றப்படணும். ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி பாடினா மட்டும் போதாது. நீ என்னதான் ஊழியம் செஞ்சாலும், ப்ராப்பர்சி சொன்னாலும், நீங்க அன்பு இல்லாமல் சொன்னால் வேஸ்ட். அன்பு இருக்கணும். சபையை கண்டிக்கிறதுக்கு ஒரு அன்பு இருக்கணும். சபையை கோபமாக திட்டினாலும் அன்போடு திட்டணும். அன்பால் இருக்கணும். அன்பால் இருக்கணும். புரிஞ்சிட்டவங்க கரங்களை வைத்துங்க. அந்த அன்பை உணராமல் அவங்க வெளியில் போயிட்டாலும் அந்த அன்புக்காக ஜெபிக்கணும். யூதாஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னவாக போகிறான்னு இயேசுவுக்கு தெரியும். சிநேகிதனே, இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அதான் அவனை உடைச்சது. அதான் அவனை உடைச்சது. குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே. ஓ, இது குற்றமற்ற ரத்தம். blameless blood, குற்றமில்லாத ரத்தம். ஹல்லேலூயா. இந்த ரத்தத்தில் கொஞ்சம் கூட குற்றம் கிடையாது, பாபம் கிடையாது. பட் ஐ ராங் ஃபெலோஷிப்ல நான் மோசம் போயிட்டேனே. கேர்ஃபுல். அந்த இன்ட்யூஷனை பிசாசுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கனாலே சாத்தான் என்டர் ஜூடஸ். உள்ளத்துக்குள்ள அது போயிடுச்சுனாலே முடிஞ்சது கதை. ஃபெலோஷிப் அடுத்ததெல்லாம் யூதாஸ் ஃபெலோஷிப்லாம் பாருங்க, எப்போ காட்டி கொடுக்கலாம். எப்போ எங்கள் யூதாஸ் என்னைக்காவது மகிமையாக இயேசு பேசும்போதெல்லாம் இருந்திருக்கானா பாருங்க? இருக்க மாட்டான். மகிமையை குறித்து கர்த்தர் பேசும்போதெல்லாம் நீங்கள் நல்லா பைபிளில் படிச்சு பாருங்க. மகிமையானவைகளை இயேசு சம்பாஷிக்கும் போதெல்லாம் யூதாஸ் இருக்க மாட்டான். மகிமையில் இயேசு வெளிப்படும் போதெல்லாம் யூதாஸ் இருக்க மாட்டான். மத்தேயு 17 பேதுரு, யாக்கோப், யோவான் இவன் எங்கே போனான்? சோத்ரான் உயர்ந்த மலையில் கொண்டு போய் மறுரூபமாகிறார்ல. இப்படி நிறைய சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம். அவன் இருக்கவே மாட்டான். காரணம் என்ன? ராங் ஃபெலோஷிப். இன்றைக்கும் சபையில் இருந்துக்கிட்டு நீங்கள் ராங் ஃபெலோஷிப்பில் போனீங்கன்னா உங்களால் சுத்த மனசாட்சியில் தேவனை ஆராதிக்க முடியாது. உங்கள் மனசாட்சிக்கு கீழ்ப்படிஞ்சு உங்களால் நடக்க முடியாது. உங்கள் உள் உணர்வு என்னைக்கோ மரித்து போயிருக்கிறது. கேர்ஃபுல். அதை நீங்கள் என்ன செய்யணும்? வாசிங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். பாத்தீங்களா? And the one who abides in love abides in God, and God abides continually in him. Fellowship, continually. Amen. அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். சோத்ரம். கண்டினியூலி, கண்டினியூலி ப்ராசஸ். அதான் நான் சொன்னேன், கண்டினியூ ப்ராசஸ். அதில் நிலைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் தேவ சாயலில், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இருக்குல்ல, தேவ சாயலிலே அவர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். அந்த சாயலின் மேன்மையை இழந்து போக வைத்தது பிசாசு. தேவனுடைய சாயலில் அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். தேவனுடைய நம்முடைய ரூபத்தின்படியும் நம்முடைய சாயலின்படியும் ஃபெலோஷிப், இன் ஹிஸ் ஓன் ஃபெலோஷிப். நமது ரூபத்தின்படியும் நமது சாயலின்படியும் அவர்களை உண்டாக்கும். நான் எப்படி அன்பா இருக்கிறேனோ அதே போல என்னுடைய கிரியேஷன் அவங்களும் எப்படி இருக்கணும், என் பிள்ளைகளும் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். சபை எப்படி அன்பா இருக்கோ அதே போல சபையின் பிள்ளைகள் அன்பா இருக்கணும். சபையின் பிள்ளைகள் எப்படி அன்பா இருக்காங்களோ அப்படியே தான் சபை அன்பா இருக்கும். இதில் சந்தேகமே இல்லை. இந்த அன்பு யார் மூலமாக வருகிறது? த்ரூ த ஹோலி ஸ்பிரிட். கிருபையின் நாட்களில் பிதாவாகிய தேவனால, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பரிசுத்த ஆவியினுடைய ஃபெலோஷிப், ஐக்கியம். இன்னைக்கு நமக்குள்ள ஐக்கியம் யாரோட? யாரோட? இந்த பூமியில் யாரோடைய ஐக்கியம்?
Holy Spirit fellowship. பரிசுத்தாவின் ஐக்கியம். பரிசுத்தாவியானவர் தான் சபைக்கு போதகர். ஆமென். கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுவோம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மிதியிட்ட ஒரே களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? ரோமர் 9:21. படிங்க. தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் மிதியிட்ட ஒரே களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்தை பண்ணுகிறதற்கும் மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? ஆமென். எஸ். இப்ப நீங்க அதனுடைய 23ஆம் வசனத்தை வாசி. தமது தம் மகிமைக்காக எத்தனமாக்கின பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிதியிட்ட ஒரே களிமண், பாடு உபத்திரவத்துக்குள்ள மிதியிட்ட ஒரே களிமண்ணாலே ஒரு பாத்திரத்தை கனமுள்ள பாத்திரத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான பாத்திரம். இப்ப சபையில 2 பாத்திரம் இருக்குது, 2 பிரிவு இருக்குது. கனமுள்ளவர்கள், கனவீனம் உள்ளவர்கள். கனமுள்ளவர்கள், நம்ம இவ்வளவு நேரம் சொன்னது, கனவீனம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க, கனவீனமா இருக்காங்க, வீக். பட் தேவன் அவர்களையும் என்ன செய்யலையாம்? தள்ளவில்லை. ஆமென். அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாக இருந்தாரானால் உனக்கென்ன? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஃபெலோஷிப்பை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆவியின் ஐக்கியம் இதனுடைய 2வது பார்ட் அடுத்த வாரமும் தொடரும். சரியா? அடுத்த வாரம் தொடரும். அதுக்கப்பிறகு மனசாட்சி குறித்து, அதுக்கப்பிறகு உங்களுக்கு ஒரு புது சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஆண்டவர் தருவார். சோம் தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட, உங்கள் ஆத்துமத்தோடு, உங்கள் ஆவியோடு, உங்கள் சரீரத்தோடு கூட இருப்பதாக. ஆமென். தேவன் வருகிறார். தகப்பனே, உங்களுடைய வருகையிலே நாங்கள் குற்றமற்றவர்களாய் காணப்படும். ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய் காணப்படும். மீதியிட்ட ஒரே களிமண்ணால தான் எங்களை உண்டாக்கி இருக்கிறீங்க. கனவீன பாத்திரத்துக்கும் கனமுள்ள பாத்திரத்துக்கும் எங்களை எத்தனமாக்கி இருக்கிறீங்கப்பா, உண்டாக்கி இருக்கிறீங்கப்பா. ஆனாலும் நாங்கள் சில கோபாக்கினையின் பாத்திரங்களாக சில வேளைகளில் மாறுகிறோம். சில வேளைகளில் சபைகளில் சில காரியங்களில் அறியாமை நிமித்தம் இந்த ஃபெலோஷிப் ஐக்கியத்தில் குறைபட்டு, ஆண்டவரே, உமக்கு கோபம் உண்டாக்குகிற விதத்தில் பிள்ளைகள் நடந்தாலும் தேவன் அதை கிருபையாய் மன்னித்து, ஆண்டவரே, அவங்க மேலே நீர் நெறிய பொறுமையாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, எங்கள் ஆவியிலும் அவர்களுக்காக செபிக்க, அவர்களை தாங்க, பலவீனர்களை தாங்க கர்த்தர் பலம் கொடுக்க செபிக்கிறோம். இப்படியாக சபை, ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பரியந்தமும் சீர்பொருந்தி அநேகர்களை கூட்டி இசைவாய் இணைத்து அநேகர்களை, ஆண்டவரே, தேவ சமூகத்தில் கூட்டி சேர்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக அச்சடையாளங்களாக கர்த்தர் மாற்ற ஜெபிக்கிறோம். அப்படியே செய்து ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளவேடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி